வந்து உப்பு போட்டு சமைச்சு உண்றோம்ல, இதெல்லாம் வந்து இந்த தாம்பத்தியத்தில் ஆர்வத்தை குறைக்கும். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு என்பது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு உடலுறவு தான் மிகப்பெரிய இன்பமாக தெரிய வேண்டும். அதாவது புணர்ச்சியில் ஈடுபடுவது தாம்பத்தியம்தான் மிகப்பெரிய இன்பமாக தெரிய வேண்டும். ஆனால் இந்த சமையல் உணவு இருக்குல்ல, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து உடலுறவை விட, தாம்பத்தியத்தை விட, புணர்ச்சியை விட, காமத்தை விட மிகப்பெரிய இன்பமாக தெரிகிறது மக்களுக்கு. இந்த சாப்பாடு இருக்குல்ல, உப்பு போட்டு சமைச்ச இந்த சாப்பாடு இருக்குல்ல, இது வந்து செயற்கையான உணவு. இந்த உணவு காமத்தை விட, காதலை விட மிகப்பெரிய இன்பமாக தெரிகிறது மக்களுக்கு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடச்சா போதும்ன்ற மாதிரி, இந்த சாப்பிட்டாலே போதும், வாழ்க்கையில் வந்து எனக்கு வேறு எதுவும் தேவையில்ல, வேறு எந்த உரிமையும் தேவையில்லை, நீங்கள் சோறு போட்டால் நான் அடிமையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வேறு எந்த உரிமையும் தேவையில்லை. இப்போ வந்து ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, அந்த நாய் பாருங்கள், சாப்பாடு போட்டுறோம், அந்த சாப்பாடு சுவையாக சாப்பாடு கிடைக்கிது அப்படின்றதுக்காக அது வந்து எல்லா சுதந்திரத்தையும் இழந்துருது. எனக்கு சுதந்திரமே தேவையில்லை, நான் உங்கள் அடிமையாக இருப்பேன், வீட்டுக்குள்ளேயே நான் இருப்பேன், வெளியில் ஒரு தெருநாய் போல் 4 இடத்துக்கு போயிட்டு வரணும், அந்த சுதந்திரம்லாம் எனக்கு தேவையில்லை, உடல் உறவு வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது, நான் தனியாகவே ஒரு வீட்டுக்குள்ளே நான் இருந்துருவேன் அப்படின்னு தானே அதை சொல்லுது. அது வந்து சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்குது. அதுபோல் தான் மனிதர்களும் இந்த மாதிரி சுவையான சாப்பாடுகள் சாப்பிடும்போது காமத்தை விட மிகப்பெரிய இன்பமாக இந்த சுவையான சாப்பாடுகள் தெரிகிறது. இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு என்பது டீ, காஃபி, அப்புறம் கேக்கு, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீமு, பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் வந்து காமத்தை விட, ஒரு காதல் தருகிற இன்பத்தை விட, காமம் தருகிற இன்பத்தை விட இந்த சோறு, பூரி, பிரியாணி, பொங்கல், தோசை இது மிகப்பெரியதாக தெரிகிறது, பேரின்பமாக தெரிகிறது. அப்போ என்னென்னா, உங்களுக்கு காமத்தின் மீது ஆர்வம் வராது, காதல் மீது ஆர்வம் வராது, அன்பு மேலே ஆர்வம் வராது. அன்பு, பாசம் இதெல்லாம் பிரியாணியை விட சுவையானதா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். என்ன கேட்குறாங்கன்னா, அன்பு, பாசம் என்பது பிரியாணியை விட மேலானதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இட்லியை விட, இந்த மல்லிகைப்பூ இட்லியை விட அந்த அன்பு, பாசம் என்ன மேலானதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரியாணியை விட இந்த அன்பு, பாசம், ஒரு காதல் என்பது எப்படி மேலானதாக இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, மனிதர்கள் கேட்குறாங்க. அதனால் வந்து மனிதர்கள் வந்து, அதனால தான் பாருங்கள், இப்போது மனிதர்கள் ஏன் வந்து கல்யாணம் ஆகாமலே மறுமணம், ஒரு கணவன் இறந்துட்டாங்க, ஒரு கணவனோ மனைவியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறுமணமே செஞ்சிக்காமல் வாழ்ந்துடுறாங்க, வாழ்நாள் முழுதும் வாழ்ந்துடுறாங்க. அது அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போடுறது, கல்யாணத்தை 35 வயசில் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி உடலுறவு எதுவும் வச்சுக்கிறதே கிடையாது. அப்போ அதெல்லாம் அவங்களால ஏன் முடியுது அப்படின்னா, இந்த சுவையான உணவுகள் இருக்குல்ல, இது அவங்களுக்கு ஆறுதலை தருகிறது. ஒரு தனிமையில் எந்தவித ஒரு காதல், காமம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த சாப்பாடு ஆறுதலை தருகிறது, இந்த பிரியாணி ஆறுதலை தருகிறது, சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஆறுதலை தருகிறது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெறும் காய்கறிகள், பழங்கள் தான் சாப்பிட்டு பாருங்கள். யாராவது 18 வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா? 20 வயசுலலாம் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா? அவங்க உப்பு போட்டு சமைச்சே சாப்பிடலன்னு வைங்க, வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் தான் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் வந்து கல்யாணம் ஒரு 20 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி தான் ஆவாங்க. என்ன இருக்குது வாழ்க்கையில், வேறு என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில், நீ எதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், எதுக்கு நான் காதலிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அது மாதிரி ஒரு கணவனையோ மறுமனையோ ஒரு மனைவியோ பிரிஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க அப்படின்னா உடனே மறுமணம் பண்ணிப்பாங்க. மறுமணம் பண்ணிக்காமலே வாழ்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குயா? நாம் சாப்பிட்றது காய்கறிகள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டு கிடக்கிறோம். உப்பு போட்டுலாம் நம்ம உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஒரு பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது உப்பு சேர்க்கலைனாலே அது ஒரு பத்திய சாப்பாடு தானே. மனித உணவே ஒரு பத்திய சாப்பாடு தான். மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, அரிசி, கேழ்வரை, கோதுமை சாப்பிடக்கூடாது. அப்போ மனித உணவுங்கிறது எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே உப்பு சேர்க்காமல் பச்சையாக அல்லது வேக வச்சு சாப்பிட்ணும். அப்படின்னா இது ஒரு பத்திய சாப்பாடு தானே. அப்போ இந்த உணவை சாப்பிட்றதுக்கு, இந்த உணவை தான் மனிதர்கள் சாப்பிட்றாங்கன்னா, யாராவது ஒரு 18 வயசுலேயே 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா?
நான் 25 வயசில் பண்ணிக்கிறேன், 30 வயசில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? 30 வயசில் என்ன அப்படி என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்கு, அப்படி என்ன வேறு என்னப்பா இந்த உலகத்தில் இன்பம் இருக்க வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அந்த வாழ்க்கையில் நமக்கு காமத்தில் ஆர்வம் அதிகரிக்கணும் அப்படின்னா, அன்பு, பாசம், காதல் இதிலெல்லாம் ஆர்வம் அதிகரிக்கணும்னா, உடலுறவில் ஈடுபடுவது ஆர்வம் அதிகரிக்கணும் அப்படின்னா, புணர்ச்சியில் ஈடுபடுவது, தாம்பத்தியத்தில் ஆர்வம் அதிகரிக்கணும், பல மடங்கு ஆர்வம் அதிகரிக்கணும்னா, நீங்கள் வந்து இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க. இயற்கை உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காமம் தான் பெரிதான இன்பமாக இருக்கும். இயற்கை உணவு சாப்பிடும்போது இந்த உலகத்தில் காமம் தான் பெரிய இன்பம், காதல் தான் இன்பம், அன்பு தான் பெருசானது, பாசம்தான் பெருசு அப்படின்னு தோணும். அது மாதிரி வந்து காங்கிரீட் வீடுகளில் பெரிய வீடுகளில் ஓலை குடிசையில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனிதர்கள் காடுகளில் ஓலை குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க 2040 அப்புறம். அப்போது ஓலை குடிசையில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் எது இன்பமாக தெரியும்? அன்பு, பாசம், காதல், காமம், உடலுறவு, புணர்ச்சி, தாம்பத்தியம், இதுதான் பெரிய நட்பு, இதுதான் பெரிய இன்பமாக தெரியும். பேசுகிறது, சிரித்து பேசுகிறது, சிரிப்பு, அழுகை, கோபம், இதுதான் இன்பமாக தெரியும். ஏன்னா நம்ம வாழ்கிறது குடிசை வீடு. இன்றைக்கி நம்ம காங்கிரீட் வீடுகளில் வசிக்கும்போது இந்த காங்கிரீட் வீடுகள் நமக்கு அடிமைப்படுத்துகிறது. இதுவே நமக்கு பெருசு. அன்பு, பாசத்தை விட எனக்கு காங்கிரீட் வீடு தான் பெருசு, காதலை விட, காமத்தை விட, உடலுறவை விட எனக்கு இந்த காங்கிரீட் வீடுகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லுகிறது. மனிதர்கள் இதுக்கு அடிமையாகிறாங்க. ஒரு வீட்டு நாய்களைப் போல மனிதர்கள் மாறிவிட்டார்கள். வீட்டு நாய்கள் வந்து எல்லா சுதந்திரத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஏன் அது வாழுது? அதுக்கு காங்கிரீட் வீடு இருக்குது, தெருவில் படுத்து கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது. அதனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை, சுதந்திரம் தேவையில்லை, நட்பு தேவையில்லை. ஒரு தெருநாய்களுக்கு நட்பு இருக்குது, தெருநாய்களுக்கு காதல் இருக்குது, தெருநாய்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் இருக்குது, நல்லா சுற்றி தெரிஞ்சுட்டு ஒரு தான் வாழ்கிற பகுதியில் ஒரு 2 கிலோமீட்டர் பகுதியில் சுற்றி தெரிஞ்சிகிட்டு இருக்கும் ஒரு தெருநாயெலாம். ஆனால் ஒரு வீட்டு நாய் வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கும். ஒரு தெருநாய்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது, வாழ்க்கை முழுதும் ஒரு நல்ல அனுபவம் இருக்குது அப்போ அந்த தெருநாய்களுக்கு. ஆனால் வீட்டு நாய்க்கு எந்தவித அனுபவமும் கிடையாது. ஆனால் அதை ஏன் சகிச்சுக்குது? இந்த வீட்டு நாய் ஏன் சகிச்சுக்குது? அதுக்கு நல்ல வீடு இருக்குது, காங்கிரீட் வீடு இருக்குது, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது. அப்போ அதுதான் அதுக்கு பெருசாக தெரியுது. தெருநாய்களை விட ஏதோ உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இது நினச்சிக்குது. அதுபோல் தான் மனிதர்களும் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு, இந்த டீ, காஃபி, ஐஸ்கிரீமு, கேக்கு, இது மாதிரியான உணவுகள், இது மசாலா உணவு, இதெல்லாம் என்னவா தெரியுது? அதுபோல் காங்கிரீட் கட்டடம், இதெல்லாம் என்னவா எதை உணர்த்துகிறது மனிதர்களுக்கு அப்படின்னா, காமத்தை விட இதுதான் இன்பம், காமம்லாம் சும்மா, காதல்லாம் சும்மா, அன்பு, பாசம்லாம் சும்மா, அதை விட மேலானது இந்த பிரியாணி தான், அதை விட மேலானது சோறு, பூரி, பொங்கல், தோசை தான், காங்கிரீட் வீடுகள் தான், காரு, இந்த மாதிரியான வசதிகள் தான், இதுதான் மேலானது அப்படின்னு நினச்சிட்டு தனியாக வாழ்கிறது கூட சம்மதிக்கிறாங்க. ஒரு கல்யாணத்தை கூட தள்ளி போடுறாங்க. அவங்க தள்ளி போடுறாங்க. பார்த்துக்கலாம், கல்யாணம் 35 வயசில் பண்ணிக்கலாம், 30 வயசில் பண்ணிக்கலாம், அல்லது 25 வயசில் பண்ணிக்கலாம். காதலிக்காமலே வாழ்ந்துடுறாங்க. ஒரு கணவனையோ மனைவனையோ இழந்துட்டா கூட எனக்கு இன்னொரு திருமணமே வேண்டாம், எனக்கு இந்த சோறு, உப்பு போட்டு சமைச்ச இந்த சோறு, சாம்பார், இதெல்லாமே போதும் எனக்கு, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் பிரியாணி, கறி, சோறு, மாமிசம், முட்டை, பால், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மனிதர்களை தன்னுடைய உரிமைகளை மறுத்து வாழ்வதற்கு இது கட்டாயப்படுத்துகிறது, பழக்கப்படுத்துகிறது. தனக்கு உரிமை எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து சோறு, பூரி இதுவே போதுமானது, இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச உணவு, இனிப்பு கலந்த, வெள்ளைச்சீனி கலந்த உணவு, இதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்ல வைக்குது. அதனால தான் அப்படி மனிதர்கள் மயங்கி போய் கிடக்கிறாங்க. இந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாட்டுக்கு மனிதர்கள் வந்து அடிமையாகி கிடக்கிறாங்க. அப்படிங்கிறதோட மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஒரு போதை உணவு இது, போதை வாழ்க்கை முறை. நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம்ல, இது வந்து போதை வாழ்க்கை முறை. ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை தான் மனிதர்களுடைய வாழ்க்கை. வெறுந்தரையில் குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை, சிமெண்ட் தரையெல்லாம் கூட ஆடம்பரம். அப்படி இருக்கும்போது ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையும் ஒரு காங்கிரீட் வீடுகளில் வாழ்கிற வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாருங்கள். அப்போது காங்கிரீட் வீடு எந்த அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தும், குடிசையில் உள்ள வீடு நம்மை அடிமைப்படுத்தாது. குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு எது பெருசாக தெரியும்? அன்பு, பாசம், காதல், உடலுறவு, புணர்ச்சி,
தாம்பத்தியம் இதுதான் பெருசாக தெரியும். இதுதான் வந்து அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னையா இந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த அன்பு தான் உனக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை தரும். மனிதர்களாக வாழ்வதற்கு என்ன நம்பிக்கை? குடிசையில் வாழும்போது நீங்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, அந்த அன்பு, பாசம், காதல், காமம், உடலுறவு இதுதான் உங்களுக்கு நம்பிக்கை. நீங்கள் அதுவே வந்து காங்கிரீட் வீடுகளில் வசிச்சிங்கன்னா, அதுவே உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா உடலுறவுலாம் உங்களுக்கு 2வது பட்சம். அந்த அன்பு பாசம்லாம் 2வது பட்சம். இந்த சாப்பாட்டுக்காக மரியாதை இழந்து நிற்பாங்க மனிதர்கள். மரியாதையெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, மரியாதையே இழந்துருவாங்க இந்த சாப்பாட்டுக்காக. காங்கிரீட் கட்டிடங்களில் வசிப்பதற்காக எனக்கு மரியாதையும் வேண்டாம், சுயமரியாதையும் வேண்டாம், எனக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதுல. பிச்சை எடுக்கிறாங்க பாருங்கள், இந்த சாப்பாடை பிச்சை எடுக்கிறாங்க பாருங்கள் மனிதர்கள். மரியாதையே இல்லாமல், மானமே வெக்கமே இல்லாமல் மனிதர்கள் பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறவர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறாங்க. எதுக்கு? அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறாங்களா, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க, உப்பு போட்டு சமைச்சு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் காங்கிரீட் கட்டடங்களில் வசிப்பார்கள், வீடு கட்டுவார்கள், அல்லது வாடகை கொடுத்து ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பாங்க. விபச்சாரம் பண்ணி, நேர்மை இல்லாமல், மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாத்தையும், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் இழந்து அவன் எதுக்காக இந்த மாதிரி மரியாதையெல்லாம் இழக்கிறாங்க அப்படின்னா இதுக்காக தான். அப்போது நீங்கள் குடிசையில் வாழ்ந்தால் உங்களுக்கு எது ஆதாரம்? அந்த கௌரவம் தான் ஆதாரம். ஏங்க நாங்கள் வாழ்கிறதே குடிசை, அப்புறம் எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா எப்படி அந்த குடிசையில் வாழ முடியும்? மரியாதை இல்லாமல் நீங்கள் ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிச்சிட முடியும். மானம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் அந்த காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க முடியும். ஆனால் அந்த குடிசையில் வசிக்கணுன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. நான் குடிசையில் வசித்தாலும் ஒரு மான மரியாதைங்கிறது எங்களுக்கு இருக்குது, சுயமரியாதை இருக்குது, எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. குடிசையில் வசிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை தேவை, ஒரு ஆதாரம் தேவை. நாம் ஏன் குடிசையில் வசிக்கிறோம், குடிசையில் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நாம் ஏன் சகிச்சுக்கணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, குடும்பமாக நம்ம ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருக்கும். மாதிரி உடலுறவில் நல்ல உடலுறவு, பிடித்த ஒரு மனைவி, பிடித்த ஒரு கணவன், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மரியாதையோடு வாழ்கிறோம், சுயமரியாதையோடு வாழ்கிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே சுதந்திரமாக வாழ்கிறோம், சுயமரியாதையோட, மானம், சூடு சொரணையோடு வாழ்கிறோம். இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காங்கிரீட் கட்டடங்களை வசிப்பதற்காக, அந்த சோத்துக்காக சுதந்திரத்தை இழக்கிறாங்க. சோத்துக்காக, அது உப்பு போட்டு சமைச்ச இந்த சாப்பாட்டுக்காக சுதந்திரத்தை இழக்கிறார்கள். மரியாதை இழக்கிறாங்க, கௌரவத்தை இழக்கிறாங்க, சுதந்திரத்தை இழக்கிறாங்க. அந்த மாதிரி அதனால் நம்ம இப்போதைக்கு உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் எளிமையாக வாழுங்க. நீங்கள் குடிசையில் போய் வாழ முடியாது, இப்போ உள்ள வாழ்க்கையில் குடிசையில் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வீடுகளை வந்து ஒரு எளிமையான வீடுகளாக வசிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் மானம், சூடு சொரணெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியும், அன்பு பாசம் என்பது பெருசாக தெரியும், அது மாதிரி வந்து காமம் என்பது பெருசாக தெரியும், உடலுறவு என்பது பெருசாக தெரியும். காமத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாக வரும். எப்போ தெரியுமா? இப்போ உள்ள வாழ்க்கையில் நீங்கள் எளிமையான வீடுகளில், சிறிய வீடுகளில் வசிக்க வேண்டும். அப்படி சிறிய வீடுகளில் வசித்தால் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது இன்பம் பெருசாக தெரியும்? அந்த காதல், காமம், உடலுறவு, அன்பு, பாசம், மரியாதை, கௌரவம் இதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியும். அதுவே உங்கள் வீடு பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு பெரிய வீடுகளில் வசிக்கிறீங்க, காரு பங்களான்னு வசிக்கிறீங்க அப்படின்னா, வசிக்கிறீங்கன்னா அந்த வாழ்க்கையில் கிடைக்கிற சௌகரியத்துக்காக நீங்கள் மான மரியாதையை விட்டு கொடுத்துருவீங்க. உங்களுக்கு கௌரவம்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, நேர்மையெல்லாம் பெருசாக தெரியாது, அந்த அன்பு பாசம் என்பது பெருசாக தெரியாது, உடலுறவு, தாம்பத்தியம் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. காமம் வந்து குறைஞ்சிரும். நீங்கள் பெரிய வீடுகளில் வசித்தால் காம உணர்ச்சி குறைந்து விடும். அதனால் மனிதர்களை விழித்து கொள்ளுங்கள். எளிமையான வீடுகளில் தான் வசிக்க வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் குடிசையில், எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அந்த வாழ்க்கையில் மனிதர்கள் வந்து குடிசையில் வாழ்வாங்க. அவங்களுக்கு காம உணர்ச்சி அபரிமிதமாக இருக்கும், அன்பு பாசம்லாம் அபரிமிதமாக இருக்கும். அவங்க மரியாதையை ரொம்ப விரும்புவாங்க, சுதந்திரத்தை ரொம்ப விரும்புவாங்க, சுயமரியாதை, கௌரவம், மரியாதை இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய விருப்பங்களே மேலானது, ஒரு தரம் உயர்ந்த ஒரு வாழ்க்கை அது. நாம் வாழ்கிற வாழ்க்கையை விட பல மடங்கு ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ போகிறாங்க 2040 அப்புறம். ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் அவர்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும்.
இன்றைக்கி நமக்கு மரியாதை எது பெற்று தருது அப்படின்னா, நாம் பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிறோம். அது மாதிரி வந்து வீட்டில் நிறைய வசதிகள், காரு, பங்களா, வீட்டு வேலைக்காரங்க அப்படின்னு இதெல்லாம் நமக்கு மரியாதையை பெற்று தருகிறது. ஆனால் நம்ம வந்து உண்மையிலே இந்த வீடுகளில் அன்பாக இருக்கோமா, பாசமாக இருக்கோமான்னா இல்லை. டிவி பார்த்துட்ருக்கோம், யாரும் பேசுகிறதே கிடையாது. அப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. 2040 இயந்திர அறிவியலும் செயலிழக்குது. அப்போது 2040 அப்புறம் நம்ம குடிசையில் வாழும்போது நமக்கு வந்து எது அந்த வாழ்க்கையில் நமக்கு எது பெருசாக தெரியும்? அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கையில் சகித்து கொள்வதற்கு. அது வந்து எப்படிப்பட்ட உலகம்? 2040 அப்புறம் உனக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, இந்த நூலிலைகளால் நெய்யப்பட்ட ஆடைகள் உனக்கு கிடைக்காது. அப்புறம் வந்து பெட்டு, கரண்ட்டு எதுவுமே கிடைக்காது. கட்டாந்தரை தான். எல்லாம் சமவெளியை நோக்கி ஓடிடுவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. காங்கிரீட் கட்டடங்களை விட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள, உணவு உற்பத்தி செய்வதற்கு எங்கே போவாங்க? சமவெளிகளை நோக்கி ஓடுவாங்க. குடிசையில் வசிப்பார்கள், கட்டாந்தரையில் வசிப்பாங்க. அவங்களுக்கு எந்த தொழில்நுட்பமும் கிடையாது, தொழிற்சாலை எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த குடிசையில் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப கடினமானது. அதை சகிச்சுக்கணும் அப்படின்னா என்ன நம்பிக்கை? அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நான் எதற்காக இந்த குடிசையை சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் உனக்கு மரியாதை இருக்குது, சுதந்திரம் இருக்குது, நட்பு இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, காதல் இருக்குது, காமம் இருக்குது, குடும்பம் இருக்குது, கூட்டு குடும்பம் இருக்குது. எல்லாருமே உலகத்தில் அதுதான் வாழ்கிறாங்க. எல்லாருமே. நமக்கு மட்டும் அது கிடையாது. நமக்கு மட்டும் தான் குடிசை, மற்றவங்களாம் காங்கிரீட் வீடுன்னு அப்போ தான் சகிச்சிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே அந்த குடிசையில் தான் வாழ்கிறார்கள் என்னும் பொழுது அந்த வாழ்க்கை மக்களுக்கு பேரின்பமாக தெரியும். அந்த வாழ்க்கையில் வந்து அன்பு, பாசம், சுயமரியாதை அதுதான் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு பிடிப்பாக தெரியும்.